ரொம்ப வெளிப்படையா தெரியுது. பூலித்தேவனுடைய இது விழாவிற்கு இங்க 144 தடை. பூலித்தேவனுடைய விழாவிற்கு 144 தடை. ஏன்? பூலித்தேவன் சாதியவாதியா? பூலித்தேவன் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக போரிட்டவன். அவனுடைய விழாவுக்கு எதற்கு 144 தடை போடுவது திமுக அரசு? அதே திமுக அரசு திருமலை நாயக்கர் விழாவிற்கு எந்த தடையும் போடல, வாழ்த்து சொல்லுது. ஏன்? வீரத்தோடு இருக்கக்கூடிய பூலித்தேவன் அன்னைக்கு ஒரு 6 பேக் பாடியோடு இருக்கக்கூடிய பூலித்தேவனுடைய விழாவிற்கு நீங்கள் தடை போட்டுவிட்டு தொப்பை நாயக்கருடைய விழாவிற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள் என்றால் என்ன காரணம்? யாருக்கான அரசு இது? தமிழர்களுக்கான அரசா இது? வடுகர், தெலுங்கர் அது சொன்னா அவங்களுக்கு கோச்சுக்குவாங்க. திராவிடர் வேற என்ன? திராவிடம்னா தெலுங்கர் தான், வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு சந்தேகம் என்றால் திராவிட மேட்ரிமோனி.com போங்க. தெலுங்கு பிராமணர்கள் தான் திராவிடர்கள், வேற யாரும் கிடையாது. அதனாலதான் இப்ப நீங்க யோசிக்கலாம், சில திராவிட இயக்க தோழர்கள் பிராமண எதிர்ப்பு பேசுவாங்க. அது ஆண்களுக்கு மட்டும்தான், பிராமண ஆண்களுக்கு மட்டும்தான் எதிர்ப்பு. பிராமண பெண்களுக்கு என்னைக்குமே எதிர்ப்பு கிடையாது. அவங்க குடும்பங்களுக்குள்ள பிராமண பெண்களோடு தான் அவங்க சாதியை ஒழிப்பார்கள். இதான் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர்கள் உண்மையாக பிராமண எதிர்ப்போ, இவர்களுக்கு உண்மையாக ஆரியம் சார்ந்த ஒரு இதோ எதுவுமே கிடையாது. அவர்களுக்கெல்லாம் உண்மையாக இருந்திருந்தால் தெலுங்கு என்ற மொழி எவ்வாறு உருவாயிருக்கும்? சமஸ்கிருத கலப்பு ஏற்பட்டதால் தானே தெலுங்கு. மலையாளம் எப்படி உருவாயிருக்க முடியும்? சமஸ்கிருத கலப்பு ஏற்பட்டதால் தானே மலையாளம். கன்னடம் எப்படி உருவாயிருக்க முடியும்? சமஸ்கிருத கலப்பு ஏற்பட்டதால் தானே கன்னடம். அவர்களுக்கு உண்மையாகவே அந்த ஆரியனை எதிர்த்து நிற்பாட்டணுங்கிற அந்த ஒரு துணிவு, அந்த தெளிவு இருந்தா அவர்கள் அதை செய்திருப்பார்களா? அவர்கள் அதை செய்ய தவறிவிட்டார்கள். அவர்களுக்கு அடையாளத்தை இழந்து விட்டார்கள். ஏதோ ஒரு காலத்தில் தமிழர்களாக வாழ்ந்தவர்கள் தான் அடையாளத்தை இழந்து இன்னைக்கு மாறி மருவி இன்னைக்கு தமிழர்களுக்கு எதிரான பகையாகவே மாறி நிற்கிறார்கள். சுற்றி பகையாக மாறிவிட்டார்கள். அப்ப இந்த வரலாறு என்பது தேவையாக இருக்கிறது. இதுல என்னன்னா, தமிழர்லாம் ஒன்று கூடினாதான் இவர்கள் எல்லாம் நாம் வெற்றி கண்டு தமிழ்நாட்டை தமிழர் ஆள முடியும்னு நம்ம சொல்றோம். அப்ப தமிழர் எல்லாம் ஒன்று கூடுதலுக்கு நமக்கு இங்க தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழராக ஒன்று கூடணும். தமிழராக ஒன்று, ஆமாங்க, தமிழராக ஒன்று, தமிழராக ஒன்று, எல்லாம் தமிழராக. அப்பதான் ஒருத்தன் நடுவுல கேட்டான், யார் தமிழர் அப்படின்ட்டான். யாருமே பதில் சொல்லல. பதில் சொல்றதுக்கு தயங்குறாங்க. தமிழ் தேசியம் பேசுறோம், தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு பேசுறோம், இவரெல்லாம் தமிழர் இல்லைன்னு சொல்றோம். எப்படி கண்டுபிடிச்சீங்க? எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க? இந்த ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது, சாதிகளை ஒழிக்கணும்னு பேசுறது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் இடஒதுக்கீடு வேணும்னு பேசுறது. எனக்கு இதுதான் இன்னைக்கு வரைக்கும் புரியல. சாதிகளை ஒழித்து விட்டால் இடஒதுக்கீடு எப்படி தருவ? சொல்லு, யாராவது சொல்லு. சாதிகளை ஒழிச்சிட்டோம், சாதி ரீதியான இடஒதுக்கீடு எப்படி தருவ? அப்ப இடஒதுக்கீடு வேண்டாமா? நான் சொல்றேன், இடஒதுக்கீடு வேணும். தமிழ் சமூகம் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பழங்குடி சமூகங்களுக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பூர்வகுடி சமூகங்களுக்கும் ஒரே தீர்வாக இருக்கக்கூடியது இடஒதுக்கீடு தான்.